புள்ளிப்பட்டியல்ல டாப் டீமான குஜராத்தும் பாட்டம் டீமான சிஎஸ்கேவும் அகமதாபாத்ல பலப்பரீட்சை நடத்தினாங்க. சிஎஸ்கே கேப்டன் தோனி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை தேர்வு செய்ய வர்றவங்க எல்லாம் அதிரடி ஆட்டம் தான். இளம் வீரர்கள் ஆயுஷ் மாத்ரே 17 பந்தில 34 ரன்களும், உர்வில் பட்டேல் 19 பந்தில 37 ரன்கள் எடுக்க பொறுப்பாக விளையாடின கான்வே அரை சதம் அடிச்சாரு. ஆனா கடைசியில பிரவீஸ் ருத்ர தாண்டவம் ஆடி 23 பந்தில 57 ரன் எடுக்க சிஎஸ்கே 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் குவிச்சிச்சு. பின்னர் விளையாடின குஜராத் டீம் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து திணறிச்சு. அன்சுல் கம்போஜ் அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுக்க, அடுத்து ஜடேஜா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து கலக்கினாரு. சிஎஸ்கேவோட அபார பவுலிங்கால 147 ரன்களுக்கு குஜராத் ஆல் அவுட் ஆக சிஎஸ்கே 83 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றுச்சு. தோனியோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை ரசிக்கவே தனி கூட்டம் இருக்கு. அதிலும் கடந்த சில சீசனா கடைசி போட்டியில அவர் பேசுறது எல்லாமே ட்ரெண்ட் தான். அப்படி அடுத்த சீசன்ல வருவீங்களா மாட்டீங்களான்னு ஹர்ஷா போக்லே கேள்வி கேட்க தோனி சொன்ன பதில் செம்ம வைரல். தான் முடிவெடுக்க 4-5 மாசம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லைன்னு கூலா முடிச்சிட்டாரு. அடுத்தது ராஞ்சில ஜாலியா பைக் ரைடு போறதுதான்னு சொன்ன தோனி ஃபைனல் டச்சா தன்னோட கிரிக்கெட் பயணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் திரும்பி வருவேன்னு சொல்ல மாட்டேன்னு தன்னோட ஸ்டைல்ல பினிஷ் பண்ணாரு. ஐபிஎல்ல சிஎஸ்கே வெற்றியில ஆரம்பிச்சு வெற்றியில முடிச்சாலும் நடுவுல எல்லாமே பெருஞ்சோகம் தான். ஐபிஎல் வரலாற்றுல முதன்முறையா சிஎஸ்கே கடைசி இடத்தை பிடிக்க பிளேயர்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் மறக்க முடியாத தொடரா மாறிடுச்சு. இத பலர் விமர்சிச்சாலும் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னாவோட கமெண்ட் செம ரீச் ஆயிருக்கு. கழுகுகள் 4 நாட்கள் பறக்கலை என்பதற்காக ஒட்டுமொத்தமா வானம் புறாக்களுக்கு சொந்தமாயிடாதுன்னு மாசா டைலாக் சொல்லிருக்காரு ரெய்னா. இது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் திருப்பியும் சிஎஸ்கேவுக்கு போக போறதையும் மறைமுகமா சொன்னாரு. ஒருவேளை டீமோட பயிற்சியாளரா ரெய்னா என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கிரிக்கெட் வட்டாரத்துல சொல்லிக்கிறாங்க.